வெறும் வயிற்றுல வாழைப்பழம் சாப்பிடலாமா? வாழைப்பழம் உங்க உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பழமா இருந்தாலும், எந்த டயத்துல சாப்பிடுறோம் அப்படின்றத பொறுத்து உங்க உடலுக்கு நல்ல நல்ல சத்துக்கள் கிடைக்கும். சில பேருக்கு கண்ட நேரத்துல வாழைப்பழம் சாப்பிட்டதுனால டயரியா, வாமிட் இந்த மாதிரியான போன கேட்டகரியும் இருக்கு. அதனால வாழைப்பழம் நல்லதாவே இருந்தாலும் எப்ப சாப்பிடணும்? வெறும் வயித்துல சாப்பிடலாமா? இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாழைப்பழம் தினமும் 1வது சாப்பிடணும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஆனா, அத நீங்க வெறும் வயித்துல சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, வெறும் வயித்துல நீங்க வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா, நம்பர் 1 வாயு தொல்லை ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இதுல நல்ல நார்ச்சத்தினுடைய அளவு இருக்கு. அது எளிதில ஜீரணிக்காது. ஸோ வெறும் வயித்துல நீங்க அத சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2 இரத்த அழுத்த பிரச்சனைய இது உண்டு பண்ணும். வெறும் வயித்துல நீங்க வாழைப்பழம் சாப்பிடுறதுனால உங்க உடல்ல பொட்டாசியம் ஜாஸ்தியாகி, அதன் காரணமா தான் இரத்த அழுத்தம் ஏற்படுது. ஏன்னா வாழைப்பழத்துல பொட்டாசியம் ஜாஸ்தியாவே இருக்கு. நம்பர் 3 வாழைப்பழத்தை வெறும் வயித்துல சாப்பிடுறதுனால சர்க்கரை அளவை அதிகப்படுத்துது. வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மற்றும் ஸ்டார்ச் டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு ஸ்பைக்கை வந்து கொடுக்குது. அதனால இரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்கோப்புக்குள்ள வச்சுக்க முடியாது. நம்பர் 4 இது உங்க உடலுடைய மெக்னீசியத்தை அதிகப்படுத்தி இதய ஆரோக்கியத்துக்கு பிரச்சனையை கொடுக்கும். நம்பர் 5 ஸோ இந்த வாழைப்பழத்தை நீங்க வெறும் வயித்துல சாப்பிடாம ஒரு மிட் ஆஃப்டர்நூன் இல்ல ஆஃப்டர்நூன் இல்ல லஞ்சுக்கு அப்புறமா இந்த மாதிரி சாப்பிட்டு வர வர உங்க உடலுக்கு வாழைப்பழத்தினால கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கும். ஆனா நீங்க அதிகாலையில வெறும் வயித்துல ப்ளீஸ் டோன்ட் வாழைப்பழம் சாப்பிடாதீங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணலாம்.